ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பிரகலாத மகாராஜர் அவருடைய குருகுல நண்பர்கள், அதாவது அரக்கர்களுடைய மகன்கள், அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. பிரகலாத மகாராஜா எப்படி இது போன்று பக்தியில் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவங்களுடைய சந்தேகம். அந்த சந்தேகத்திற்கான பதிலை பிரகலாத மகாராஜா என்ன கூறினார் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण प्रभु जी प्रणीत। हरे कृष्णा. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. सर्वशास्त्राभिपीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रता सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्तोदितादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानंद पादाय प्रेमवर्षि अक्षराय ते सर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तु मे. मदेकबंधो मत्संगिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते. असाधु साधुता दायिन् अतीनो चाताकरा हानमुञ्च कदाचिन्मां प्रेम नकरत्कन्तयोस्पुरा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த சாஸ்திரங்கள் சம்பாஷணை வரவேற்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த நிகழ்ச்சியில பிரகலாத மகாராஜர் எப்படி தன்னுடைய குருகுல அரக்கர்களுடைய மகன்கள், ஆனா அந்த குழந்தைங்களாம் அரக்கர்கள் கிடையாது, பேரண்ட்ஸ் தான் அரக்கர்கள், குறிப்பாக தகப்பனார். சோ டெமானிக் சன்ஸ். அந்த குழந்தைகள் குருகுலத்துல பிரகலாத மகாராஜாவுடைய கூட படிக்கிறாங்க, கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே. நம்ம இந்த கதை எல்லாமே பார்த்தோம். எப்படி ஹிரண்யகசிப்பு பிரகலாதரை துன்புறுத்த ஆரம்பிக்கிறார். மீண்டும் அந்த சந்தா அமர்கா அப்படிங்கிற அந்த ஆசிரியர்கள் பிரகலாதரை மீண்டும் அந்த குருகுலத்தில் அழைத்து கொஞ்சம் வயசானா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறதுல எல்லா பௌதிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்கும்போது அதுல எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் பிரகலாத மகாராஜா அந்த ஆசிரியர்கள் வெளியே செல்லும் நேரங்களில் அப்ப என்ன பண்றாரு அவரு, இந்த குழந்தைங்களுக்கு எல்லா விதமான போதனைகளையும் சொல்லி தருகிறார். பௌதிக வாழ்க்கை போதனைகள் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது கடைசியாக இது எல்லாமே நான் நாரத முனியிடமிருந்து நான் பெறப்பட்டது அப்படிங்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வருகிறது. எங்களுக்கு தெரிஞ்சது சந்தா அமர்கா அப்படிங்கிற இந்த 2 ஆசிரியர்களை தவிர வேற யாரை பத்தியுமே எங்களுக்கு தெரியாது. அதே போல நீயும் பெரிய அரண்மனையில் இருக்கிறாய், பாதுகாப்பான சூழலில் இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை பார்ப்பதற்கு யாராலுமே முடியாது. உன்னுடைய தகப்பனார் கடுமையான உத்தரவை போட்டிருக்கிறார். எப்படி நீ நாரத முனிய பார்த்த அப்படின்னு சொல்ற? எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இல்லை, எங்களுக்கு இது ரொம்ப ஆவலாக இருக்கிறது. இவ்வளவு சிறந்த ஒரு போதனை நீ எங்களுக்கு கொடுத்திருக்க, நாரத முனியிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது. எப்படி நீ இதை தெரிந்து கொண்டாய் அப்படிங்கிற விஷயத்தை நீ எனக்கு சொல்ல வேண்டும். அப்படிங்கும்போது பிரகலாத மகாராஜா தன்னுடைய தாயின் கருவில் நான் இருக்கும் பொழுது நாரத முனியின் மூலமாக இந்த சிற பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் எப்படி ஆரம்பிக்கிறார், என்னெல்லாம் விஷயங்கள். அதாவது நாரத முனி சொன்னதை எல்லாமே அந்த கருவில் இருந்த அந்த சிசு எல்லாத்தையுமே தெரிந்து கொண்டு அதை எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணிக்கிட்டு அதை இன்னைக்கு ரீப்ரொடியூஸ் பண்றார் பிரகலாத மகாராஜர். இந்த அரக்க குழந்தைகள் எல்லாமே கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஆஸ் இஃப் அவர் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அந்த புத்தகத்துல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரோ அந்த மாதிரி
அந்த நாரத முனி கேட்ட விஷயங்கள், அவர் சொன்ன விஷயங்களை கேட்டதை பிரகலாத மகாராஜா இங்கு கூறுகிறார். இந்த சம்பாஷணை ஆக்சுவலா எப்படி துவங்குகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரகலாதரை பற்றிய விஷயங்கள் அனைத்துமே நாரத முனி யுதிஷ்ட மகாராஜாவிற்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அதைத்தான் சுகதேவ கோஸ்வாமி பரீட்சத் மகாராஜா கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இதை ரெஃபர் பண்ணித்தான் அவர் பேசுறாரு. சோ இங்க மீண்டும் இந்த இடத்துல சுகதேவ கோஸ்வாமி எப்படி ஆரம்பிக்கிறார், இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கந்தத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, பிரகலாத மகாராஜாவுடைய குடும்பத்தை பற்றி நாரத முனி யுதிஷ்ட மகாராஜாவிடம் கூறுகிறார். அந்த கருவில் இருந்த குழந்தை, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரக்கர்கள், அதாவது ஹிரண்யகசிப்பு ஹிரண்யாக்ஷா அப்படிங்கும் போது அந்த அரக்க குணத்தில் பிறந்திருந்தாலும் அவனுக்கு அந்த அசுர சுபாவம் எதுவுமே கிடைக்காது. பிரகலாதனுக்கு இல்லை. அவன் முழுமையாக ஒரு உன்னதமான ஒரு வைஷ்ணவ குணநலன்களோடு அவன் அனைத்தையும் பெற்றுக்கொண்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆரம்பிக்கிறார். நாரத முனி யுதிஷ்டருக்கு ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல இந்த குருகுல கல்வி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல பிரகலாத மகாராஜா தன்னுடைய நண்பர்களுக்கு அதை விவரிக்க போகிறார். சோ முதல் ஸ்லோகம் இன்னைக்கு, ஸ்ரீ பிரகலாதோ வாச்சா பிதரி பிரஷ்டிதே அஸ்மாகம் தபசே மந்தராச்சலம் யுதோத்யாமம் பரம் சக்ரு விபுதா தானவன் பிரதி. படிக்கிறது படிக்கலாம், அனுப்பியிருக்கு இந்த ஸ்லோகம்லாம். படிங்க ராஜ், படிங்க. நான் படிக்கிறேன் பிரபு. பிரஸ்திதே சாமாகாம் தபசே மந்த்ராச்சலம் யுத்ததே யாத்மாம் பரச்சக்ரு விபுதாத் தான்வான் பிரததி. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க படிங்க, வேற படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பிரஹலாத வாச்சா பிதரி பிரஸ்திதே ஸ்மாகம் தமசே மந்த்ராச்சலம் யுத்தோத்யமம் பரம் சக்ரூர் விபுதா தானவான் பிரதி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பிரஹலாத வாச்சா பிரதி பிரஸ்திதே சமாகம் ரமே தபசே மந்த்ராசலம் யுத்தோத்யம் யமம் பரம் சக்ரூர் விபுதா தானவான் பிரதி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பிரஹலாத உவாச்ச பிதரி பிரஸ்திதே ஸ்மாகம் தபசே மந்த்ராச்சலம் யுத்யோத்யமம் பரம் சக்ரு விபுதா தானவான் பிரதி. हरे कृष्ण प्रभु. श्री प्रहलाद उवाच पितरि प्रस्थिते अस्माकं तपसे मन्त्राचलं युद्धोद्यमं परं चक्रोर्विभुता दानवान् प्रति. थैंक यू प्रभु. श्री प्रहलाद उवाच पितरि प्रस्थिते अस्माकं तपसे मन्त्राचलं युद्धोद्यमं परं चक्रोर्विभुता दानवान् प्रति. ஹரே கிருஷ்ணா. பிரகலாத மகாராஜர் ஆரம்பத்துல இருந்து சொல்றாரு. அதாவது ஹிரண்யகசிப்பு மந்த்ராச்சல மலைக்கு செல்கிறார். நம்ம அந்த கதையெல்லாம் ரொம்ப டீப்பா போல. மந்த்ராச்சல மலைக்கு எதற்கு போறாரு அப்படின்னா தவம் வேண்டி. அந்த இது பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்யாக்ஷன் மரணத்திற்கு பிறகு, ஹிரண்யாக்ஷனை கொன்ற பிறகு விஷ்ணுவை எதிரியாக கருதி சுக்கராச்சாரியர் சொல்றாரு, நீ ரொம்ப பெரிய சக்திமானாக வந்தால்தான் உன்னை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. அதற்காக நீ மிகச்சிறந்த ஒரு வரத்தை பெற வேண்டும். அதனால நீ கடுமையான தவம் இருந்ததுன்னா உனக்கு அந்த வரம் கிடைக்கும். உனக்கு அவ்வளவு சீக்கிரத்துல மரணம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆற்றல் மிகுந்தவனாக நீ வர வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் போறார் இல்லையா. சோ அதைத்தான் ஆரம்பிக்கிறார் இங்க பிரகலாதர். அதை ஆரம்பிக்கிறார். கடுமையான தவம் செய்ய போகும் பொழுது இந்திரதேவனின் தலைமையில் உள்ள தேவர்கள் எல்லா அரக்கர்களையும் அழிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செய்து யுத்தத்தை துவங்குகிறார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவரு கருவில் இருக்கிறார் இல்லையா. அந்த கருவில இருக்கிற இந்த விஷயம் கூட அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே ரிப்பீட் பண்றாரு இந்த இடத்துல.
அப்படி இருக்கும்போது கயாதுவினுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தையும் பிற்காலத்தில் ஒரு பெரிய அரக்கனாக வந்து விடுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்திரதேவன் என்ன பண்றாராம், இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரகலாதனையும் கொல்வதற்காக முயற்சி செய்கிறான். அந்த நேரத்துல நாரத முனி அங்கு தோன்றுகிறார். இந்த விஷயம் எல்லாமே பிரகலாதர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாரத முனி இந்திரதேவனுக்கு கூறுகிறார், இந்த பெண் எந்த விதமான குற்றமும் செய்யாதவள். இந்திரதேவனுக்கு போதனை தருகிறார். இந்த இடத்துல நாரத முனி இந்திரனுக்கு போதனை. அதனால அரக்கத்தனமாக கருணையின்றி இந்த பெண்மணியை நீ துன்புறுத்தக்கூடாது. இவள் வேறு ஒருவனுடைய மனைவி, கற்புக்கரசி. இவளை நீ தொடவே கூடாது. அதனால இந்த இடத்தை விட்டு நீ போயிடு அப்படின்னு இந்திரதேவனுக்கு ஆணையிடுகிறார் நாரதமுனி. அது தவிர நாரதமுனி என்ன சொல்றாரு இந்திரதேவன்கிட்ட, இந்த பெண்ணினுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தை சாதாரணமான குழந்தை கிடையாது. நீ அரக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, இது சாதாரணமான ஒரு குழந்தை கிடையாது அப்படின்னு அந்த குழந்தையினுடைய பெருமையை நாரதர் கூறுகிறார். அந்த ஸ்லோகம் நம்ம அனுப்பியிருக்கேன். இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை, கருவில் இருக்கக்கூடிய கயாதுவின் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை யார்? பிரகலாதருக்கு ஒரு பெருமை நம்ம சேர்க்கணும் இல்லையா? பிரகலாதர் ஒரு சாதாரணமானவர் கிடையாது. பிறப்பிற்கு முன்பே தேவ ரிஷி நாரத முனி அவர் முக்காலங்களையும் பகவானுக்கு இணையாக முக்காலங்களையும் உணரக்கூடிய தன்மை படைத்த அந்த ரிஷி, தேவ ரிஷி. அவர் சொல்றாரு, ஸ்ரீ நாரதோவாச்சா அயம் நிஷ்கில்பிஷக சாக்ஷான் மகாபாகவதோ மகான் त्वया ना प्राप्स्यते शंस्तम् आनन्त अनुचरो बाली आनन्त अनुचरो बली। हरे कृष्णा महाभागवतो महान् त्वया न प्राप्स्यते संस्थाम् अनन्तानुचरो बली। हरे कृष्णा। श्री नारदोवाच अयं निष्किल्पिशः साक्षात् महाभागवतो महान् त्वया न प्राप्स्यते संस्थाम् अनन्तानुचरो बली। हरे कृष्णा। हरे कृष्ण। श्री नारद उवाच अयं निष्किल्पिश साक्षान् महाभागवतो महान् त्वया न प्राप्स्यते संस्थाम् अनन्तचानुरो बली। श्री नारद उवाच अयं निष्किल्बिषः साक्षात् महाभागवतो महान् त्वया न प्राप्यते संस्थाम् अनन्ता अनुचरो बली। श्री नारद उवाच अयं निष्किल्पिष साक्षात् महाभागवतो महान् त्वया न प्राप्यते संस्थाम् अनंता अनुचरो बली। हरे कृष्ण प्रभु நான் படிக்கிறேன். ஸ்ரீ நாரத உவாசா அயம் நித்லிபிஷ சக்ஷுதன் பகவதே மகான் திவ்யனா பிரபியதி சம்சாதம் அனுஷ்டானோரோ பலி। ஹரே கிருஷ்ணா பிரபு। ஹரே கிருஷ்ணா। சோ நாரதமுனி இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பெண்ணின் கருவில் உள்ள குழந்தை குற்றமற்ற குழந்தை, தவறு இழைக்காத குழந்தை, மிக சிறந்த ஒரு பக்தன், மகாபாகவதோ மகான், மிக மிக சிறந்த ஒரு வைஷ்ணவர், மிகவும் ஆற்றல் வாய்ந்த பரம புருஷரின் உடைய தொண்டன். அதனால உன்னால் இவனை கொல்ல முடியாது. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உன்னால கொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் அவ்வளவு சிறந்த பக்தியில் இருக்கிறார், பகவானினுடைய பரிபூரணமான பாதுகாப்பில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. சோ பகவான் ஒரு பக்தன் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது பகவான் எப்படி காப்பாற்றுவார்? காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாமே பகவானினுடைய ஒரு லீலைகள். மிகச்சிறந்த ஒரு பக்தனாக பிரகலாதன் வரப்போகிறான் அப்படிங்கிற விஷயம் பகவானுக்கு தெரியும். அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும். பிரதிக்ஷ்ண தவ கோவிந்தா நமே பக்தி பிரணஷத்தின்னு சொல்றாரு இல்லையா? என்னுடைய பக்தனுக்கு அழிவு கிடையாதுன்னு சொல்றாருல பகவான். அந்த மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, பிரகலாத மகாராஜா
ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக நாம் இங்க எடுத்துக்கொள்ளலாம். நிறைய லீலைகளை நம்ம பார்த்திருக்கோம், எப்படி பக்தர்களை பகவான் காப்பாற்றுகிறார். எல்லா துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு பக்தர்கள் சொல்லக்கூடிய பெயர், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நிச்சயமாக பகவான் காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு உதாரணம். அதனால உன்னால் இவனை கொல்ல முடியாது, தயவு செய்து சென்று விடு அப்படின்ன உடனே தேவேந்திரனுக்கு ரொம்ப மரியாதை அதிகம். இந்திரதேவனுக்கு ரொம்ப மரியாதையாக இது போன்ற நாரத முனியுடைய கூற்றை கேட்டவுடன் உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பெண்ணை விடுதலை செய்கிறார். அந்த பெண்ணுக்கு எந்த விதமான ஒரு துன்பமும் தராமல் அந்த தாய் விடுவிக்கப்படுகிறார். நான் ஒரு பக்தன், அந்த வயிற்றுல நான் ஒரு பக்தனாக இருப்பதினால் இந்திரதேவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த தாயை 3 முறை வலம் வருகிறானாம். உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தை பாருங்க ஒரு 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 வைஷ்ணவர்களுடைய ஒரு குணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா, உள்ள இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய பக்தன் அப்படிங்கிற விஷயத்தை நாரத முனி சொல்லியிருக்காரு. அந்த கருவை தாங்கி கொண்டிருக்கிற இந்த தாய் எவ்வளவு புண்ணியம் செய்திருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்க்கு 3 முறை அவர் வலம் அவளை வணங்கிட்டு அந்த இடத்துல இருந்து மீண்டும் இந்திரதேவன் தன்னுடைய இடத்திற்கு செல்கிறார். தேவர்களின் அரசன் அவர் செல்றார். சோ தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருந்து கொண்டே அவருக்கு எல்லா விஷயமும் புரிகிறது என்றால் இது பகவானினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல். எப்படி ஒரு குழந்தைக்கு இது போன்ற ஒரு உணர்வு வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். கபில தேவர் தேவஹூதிக்கு பாவம் செய்த ஜீவாத்மாக்கள் மீண்டும் ஒரு பிறவியை எடுக்கின்றன அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை நம்ம பார்த்தோம். அப்ப அதுல அவர் சொல்றாரு, தன்னுடைய தாய்க்கு சொல்றாரு இல்லையா, தேஹி அந்நிய தேகா விவரே ஜாத்ர அக்னின அஷகா வின் மூத்திர குப பதித்தோ புருஷ தப்த தேகா. அந்த கருவில் இருக்கும் பொழுது அந்த குழந்தை ரத்தம், மலம், மூத்திரம் இது எல்லாமே அந்த கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது அதோடு இந்த குழந்தையும் வளர்கிறது, இந்த கருவும் வளர்கிறது. அப்படி வளரும் பொழுது அந்த கருவுக்கு அவ்வளவு வேதனையாக இருக்கிறதாம். ஐயோ, இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல நம்ம இருக்கோமே அப்படின்னு அப்பொழுது அது உணர ஆரம்பிக்கிறது. அந்த கரு இன்னும் வெளியே வரல. அப்பனா அந்த கருவிற்கு எவ்வளவு உணர்ச்சிகள் இருக்கின்றன, உணர்வுகள் எவ்வளவு இருக்கின்றன. இது போன்ற ஒரு கொடிய நரகத்திலிருந்து நான் எப்பொழுது வெளியேறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை அது பிரார்த்திக்கும் அப்படிங்கறத நம்ம படிச்சோம். கபில தேவர் தேவகூதிக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா. சோ அதுவும் இதுவும் நம்ம ரிலேட் பண்ணும்போது மற்றவங்க எல்லாம் கேட்கலாம், சும்மா கதை விடுறாங்க, பிரகலாத் மகாராஜ் வயிற்றுக்குள்ள இருந்தாராம், அவர் கேட்டாராம், சொல்றாங்களாம், இதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கின்றன. நம்ம பிரமாணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதே போன்ற ஒரு விஷயத்தை வேறு ஒரு இடத்தில் கூறப்பட்டிருக்கிறது. பகவான், சாக்ஷாத் பகவான், கபில தேவர் வேற யாருமே கிடையாது, சாக்ஷாத் பகவானே கூறுகிறார். இங்க பிரகலாதன் ஒரு பக்தனாக அவருக்கு நடந்த விஷயம், நான் கருவில் இருந்த பொழுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது எல்லாமே முடியும். ஹலோ, பிளீஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? சோ அப்படி பார்க்கும் பொழுது இது எல்லாமே பிரமாணங்கள், சாஸ்திரங்களில் கூறப்பட்டு இருக்கிறது. பிரபுபாதர் அந்த இதுல எழுதும் போது 7வது மாதத்திலிருந்து அந்த குழந்தைக்கு உணர்வுகள் வருகின்றன. உயிர் இல்ல, உயிர் கருவா இருக்கும்போதே அது கருவுக்கு உயிர் இருந்தா தான் அதனுடைய வளர்ச்சியை ஏற்படும். உணர்வுகள், கான்சியஸ்னஸ் சொல்றோம் இல்லையா, அந்த கான்சியஸ்னஸ் எப்ப வரும் என்றால் 7வது மாதத்திலிருந்து வருகிறது. அப்படி பார்க்கும்பொழுது பிரகலாதர் தன்னுடைய தாயினுடைய கருவில் இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. கபில தேவர் சொல்லும் பொழுது அதுக்கப்புறமா ஃபர்தரா என்ன சொன்னார் அப்படின்னா, இது போன்ற பாவப்பட்ட சிசுக்கள், அதாவது பாவம் செய்து மீண்டும் ஜீவராசியாக எடுப்பவர்கள் அந்த கர்ப்பத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது அப்போ பகவானை பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆனா அந்த கருவானது வெளியே வந்த பிறகு அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. மறந்துட்டு மீண்டும்
பாவம் செய்யறவங்க பாவம் செய்வாங்க, புண்ணியம் செய்யறவங்க புண்ணியம் செய்வாங்க. ஆனால் இந்த இடத்துல பிரகலாதர் அனைத்தையும் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார். இது பகவானினுடைய முழுமையான ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், பகவானினுடைய ஒரு கருணை பிரகலாதருக்கு கிடைத்திருக்கிறது. எல்லாத்தையுமே நினைச்சுக்கிற மாதிரி பகவான் நாரத முனி அந்த குழந்தையையும் கயாதுவையும் காப்பாற்றி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கருவில் இருக்கும் பொழுது பல்வேறு வகையான விஷயங்கள் எல்லாமே அவருக்கு கூறப்படுகிறது. கயாதுவிடம் சொல்கிற நாரதம், நீ எதுக்குமே பயப்படாத, நான் பாத்துக்கிறேன், உனக்கு சுகமான பிரசவம் முடிகிற வரைக்கும் நீ என்னுடைய ஆசிரமத்திலேயே நீ தங்கி இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தாய், அந்த கர்ப்பவதி நாரத முனிக்கு தன்னால் முடிந்த அனைத்து விதமான சேவகத்தையும் செய்கிறாள். எல்லாத்தையும் செஞ்சுட்டு குழந்தை கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அந்த ஞானம் நாரத முனி மூலமாக எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நான் வாங்கினேன் அவர்கிட்ட இருந்து. நாரத முனி என்னுடைய தாய்க்கு பல்வேறு வகையான போதனைகளை கொடுத்தார் இல்லையா, அது எப்படிப்பட்ட போதனை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். ரிஷி காருணிகா அஷ்தஷ்யா பிராதத் உபயம் ஈஸ்வரஹ தர்மஸ்ய தத்துவம் ஞானம் ச மாம் அபி உதிஷ்ய நிர்மலம். யாராவது படிக்கிறதா படிக்கலாம். हरे कृष्ण प्रभु। ऋषि कारुणिकस्याः प्रादात् उभयमीश्वरः धर्मस्य तत्त्वज्ञानं च मामभिमुद्दिश्य निर्मलम्। ऋषिकारुणिकस्तस्य प्रादात् उभयमीश्वरः धर्मस्य तत्त्वज्ञानं च मामपि उद्दिश्य निर्मलम्। हरे कृष्ण। ऋषिकारुणिकस्तस्य प्रादात् उभयम् ईश्वरः धर्मस्य तत्त्वं ज्ञानं च मामपि उद्दिश्य निर्मलम्। हरे कृष्ण। ऋषिः कारुणिकस्तस्या प्रादात् उभयम् ईश्वरः धर्मस्य तत्त्वज्ञानं च माम् अभिमुद्दिश्य निर्मलम्। ऋषिकारुण्यकस्तस्य प्रदात् उभयम् ईश्वरः धर्मस्तत्त्वं ज्ञानस्य माम् अभिमुद्दिश्य निर्मलम्। हरे कृष्ण। ऋषिकारुण्यस्य दस्य प्रसादस्य उभय ईश्वरं धर्मस्य तत्त्वज्ञानस्य ममाम् अभिमुद्दिश्य निर्मलम्। हरे कृष्णा। ऋषिकारुणिकस्तस्य प्रदात् उभयम् ईश्वरः धर्मस्य तत्त्वं ज्ञानं च माम् अभिमुद्दिश्य निर्मलम्। हरे कृष्णा। नंदी प्रभु जी। हरे कृष्ण प्रभु। ऋषिकारुणिकस्तस्याः प्रादात् उभयम् ईश्वरः धर्मस्य तत्त्वं ज्ञानं च माम् अभिमुद्दिश्य निर्मलम्। हरे कृष्ण। ऋषिकारुणिकस्तस्याः प्रादात् उभयम् ईश्वरः धर्मस्य तत्त्वं ज्ञानं च माम् अपि उद्दिश्य निर्मलम्। हरे कृष्ण। थैंक यू। हरे कृष्ण। ऋषिकारुणिकस्दर्श्याः प्रधात् उभयम् ईश्वरः धर्मस्य तत्त्वं ज्ञानं च माम् अभिमुद्दिश्य निर्मलम्। थैंक यू प्रभुजी। பிரகலாதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போதனைகள் எனக்கும் தரப்பட்டது, என்னுடைய தாய்க்கும் தரப்பட்டது. எந்த மாதிரி போதனை கொடுத்தாரு? தர்மஸ்ய தத்துவம் ஞானம் ச மாம் அபி உதிஷ்ய நிர்மலம். அவர் கொடுத்த போதனை எப்படின்னா, பௌதிக விஷயமாகவா அவர் எதுவுமே கொடுக்கவே இல்லை. பௌதிகத்தனமான விஷயங்கள், போதனைகள் எதுவுமே கொடுக்கவே இல்லை. அவர் இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள், கட்டுண்ட நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எப்படி விடுதலை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மிகவும் உன்னதமான ஒரு நிலையில் இருந்து கொண்டு சமயத்தை பற்றி, நிரந்தரமான அந்த உன்னதமான அறிவை பற்றி, நிர்மலம் அப்படின்னா எந்த விதமான கலங்கமும் அற்ற, பௌதிக கலங்கங்கள் அற்ற போதனைகள் எங்களுக்கு தரப்பட்டது. தர்மஸ்ய தத்துவம் ஞானம் ச. நிர்மலம் அப்படின்னாலே பாகவதம் சொல்றோம் இல்லையா, பாகவதம் அமல புராணம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா கலப்படம் அற்றது, ஸ்பாட்லெஸ், எந்த விதமான குறையுமே நம்மளால சொல்ல முடியாது. சோ தர்மம் என்றால் என்ன என்றால் குறையற்ற,
தர்மஸ்ய குறையற்ற சமயம். குறையற்ற சமயம் அப்படின்னா முழுமுதற் கடவுள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. தட் இஸ் கால்டு பாகவத தர்மா. இப்ப நிறைய பேர் சமயத்தை பத்தி நிறைய பேசுவாங்க, நிறைய மற்ற உபதேவதைகளை பற்றி, வழிபாட்டு முறைகளை பற்றி அவங்க நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாமே பாகவத தர்மம் கிடையாது. பாகவத தர்மம் என்றால் என்ன என்றால் அந்த பரம்பொருளை முழுமையாக புரிந்து கொண்டு நம்முடைய பங்கு என்ன. இப்ப கர்மகாண்டிக் ஆக்டிவிட்டிஸ்க்காக ஒரு சில தர்மங்களை தெரிந்து கொள்வார்கள், சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள தர்மங்களை தெரிந்து கொள்வார்கள். அந்த பௌதீக பொருளாதார முன்னேற்றத்திற்காக தர்ம அர்த்த காம மோக்ஷன்னு சொல்றோம் இல்லையா நம்ம, அந்த தர்மம் என்பது பொருள் ஈட்டுவதற்காக, இந்திரிய சுகத்திற்காக, அதை ரெண்டுத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாகத்தான் மோட்சம். அந்த மோட்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து ஸ்வர்க்க பதவியை அடைவதற்காக புண்ணிய கர்மாக்கள், கர்ம காண்டிக் ஆக்டிவிட்டிஸ். ஆனா இங்க நாரத முனி கொடுத்த விஷயங்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் என்றால் நிர்மலம், பாகவத தர்மம். சோ அதனாலதான் பிரகலாத மகாராஜர் நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம் அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் கௌமார ஆச்சரே பிரக்ஞோ தர்மம் பாகவத ஈகா அப்படின்னாரு அவர். இந்த பாகவத தர்மத்தை சின்ன வயசுல இருந்தே நம்ம கூட பார்த்தோம் இல்லையா, 5 விளையாதது 50 விளையாதது சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி எதற்காக அவர் இந்த மாதிரி சொல்றாரு பாகவத தர்மம் என்றால், பாகவத தர்மம் என்றால் என்ன? பாகவத தர்மம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்தி யோகம். வாசுதேவ பகவதா பக்தி யோக பிரயோஜிதகா ஜானயதி ஆஷு வைராகியம் ஞானம் ச யத் அகைத்துகம். அகைத்துக மீன்ஸ் வாட்? அகைத்துக மீன்ஸ் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங். நம்ம எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் முழுமையாக பக்தி யோகத்தை பிரயோஜிதகா, பிரயோஜனம், பிரயோஜி மீன்ஸ் அப்ளை, அந்த சேவகத்தை பகவானுக்காக, வாசுதேவ பகவதா, வாசுதேவன் பரம்பொருளுக்கு உங்களுடைய பக்தி தொண்டினை நீங்கள் பயன்படுத்தி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த மாதிரி பக்தி செய்பவர்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஞானம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நாலேஜ் அப்படின்னா என்னென்ன நாலேஜ்? நீங்க படிச்ச கல்வியை நம்ம அதுக்குதான் சொல்லுவோம். பாகவதத்தை பணத்திற்காக யாரெல்லாம் பிரவச்சனம் செய்கிறார்களோ அதுல யூ cannot ரியலைஸ் த சுப்ரீம் லார்ட், அந்த பகவானை உணர முடியாது. ஆனா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மாதிரி நீங்க பகவானுக்கு நீங்கள் சேவகம் செய்யும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய ஞானம் எப்படிப்பட்ட ஞானமாக இருக்கும் என்றால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எல்லாமே பார்த்தோம். ஸ்ரீல பிரபுபாதரை ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்து பாருங்க. அவர் எப்பேற்பட்ட மோசமான நிலையில் இருந்தவர்களுக்கு பகவானை பற்றிய விஷயங்களை அவர் எடுத்துரைத்தார். அது அப்படியே ஒரு பஞ்சில நெருப்பு பட்ட மாதிரி அவங்க மனசுல அதை அப்படியே பட்டு அதை எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா பகவான் அவருக்கு கொடுத்த அந்த ஆற்றல், அந்த ஞானம், பிரபுபாதருடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்றால் ஞானம் ச யத் அகைத்துகம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெற்ற ஞானம். அவருடைய லட்சியம் எப்படி இருந்தது? என்னுடைய ஆன்மீக குருவிற்கு நான் வெளியூர் போக போறேன், நிறைய பேர் வருவாங்க, எல்லார்ட்டையும் நான் டொனேஷன் வாங்கலாம், ஹாப்பியா நான் வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன தாட்டு கூட அவருக்கெல்லாம் வரல. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பக்தி அப்படின்னாலே ஃபேமிலி மெயின்டெனன்ஸ்க்காக பக்தி பண்ற அளவுக்குலாம் ஒரு சில இடத்துல ரொம்ப கேவலமா போயிடுச்சு. குடும்பத்தையும் பராமரித்து கொண்டு அப்படியே பண்ணலாம், பக்தி பண்ணலாம் அப்படின்னு. பட் பிரபுபாதர் இந்த இடத்துல அந்த ஞானம் அப்படின்னு பேசக்கூடிய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்றால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பௌதிக வாழ்க்கையிலிருந்து முழுமையாக தன்னை வெளியேற்றி கொண்டு அந்த ஞானம், அப்படிப்பட்ட ஞானத்தை பற்றி தான் நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் கேட்டாச்சு. இப்ப நம்ம மைண்ட்ல ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். நாரத முனி இந்த விஷயத்தை பிரகலாதருக்கும் வழங்கினார், கருவில் உள்ள பிரகலாதருக்கும் வழங்கினார், தாய்க்கும் வழங்கினார். கருவாச்சும் கண்ணுக்கு தெரியாத இடத்தில் இருந்து கொண்டு அதை கேட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தாய் எதிரிலேயே உக்காந்துகிட்டு நாரத முனி சொல்லும் போது, நாரத முனி சொன்னது யாருக்கு? தாய்க்கு டைரக்டா சொன்னாரு. அந்த தாய் ஏன் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை? கயாது ரொம்ப பெருசா நம்ம அந்த புராணத்துல அந்த
லீலையில பார்த்தோம்னா, ஹிரண்யகசிபு கையாது லீலையில பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய மகனுக்காக ரொம்பவும் வாதாட முடியாத ஒரு நிலை, அவள் கற்றதை தன்னுடைய கணவனிடம் கூற முடியாத நிலை, பக்தியை பத்தி வெளியே எங்கேயுமே பேசவே இல்லை அந்தம்மா. அதனால இந்த மாதிரி ஒரு கேள்வி நமக்கு வரலாம், ஏன் அந்த தாய்க்கு பிரகலாதருக்கு ஏற்பட்ட ஞானம் அந்த தாய்க்கு ஏன் ஏற்படவில்லை அப்படிங்கிற விஷயத்துக்கு பிரகலாதர் பதில் கூற போகிறார். அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, அவரே சொல்றாரு, பசங்க யாருமே கேள்வி கேட்கல, இதை கண்டினியூ பண்றாரு. இந்த மாதிரி யாராச்சும் கேட்பாங்க, எனக்கு வந்து இவ்வளவு விஷயம் பேசும்போது, அந்த பசங்க கிட்ட பேசும்போதே அவர் அப்படியே சொல்லிட்டே போறாரு. காரணம் என்ன அப்படின்னா, நீண்ட காலமாகி விட்டது, கருவில் இருக்கும் பொழுது, கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்களில் எப்பொழுதுமே கூறக்கூடிய ஒரு விஷயமாக, பெண்கள் புத்திசாலித்தனம் குறைந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த இடத்துல டைரக்டா வந்து அந்த மாதிரி அவர் சொல்ல வரல. ரொம்ப நாள் ஆயாச்சு, ஜெனரலி பெண்களுக்கு அது போன்ற விஷயங்கள் மனதில் நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகவும் குறைவு. ஆனால் எனக்கு நாரத முனியினுடைய முழுமையான ஒரு கருணை, அவருடைய ஆசீர்வாதம் இருந்ததினால் நான் எதையும் மறக்கவில்லை. நான் எல்லாத்தையுமே நான் வந்து திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். தன்னுடைய தாயை பற்றி சொல்லும்போது அவர் அந்த ஸ்லோகத்துல சொல்றாரு, தத்து காலஷ்ய தீர்க்கத்வாத், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால எங்க அம்மா வந்து மறந்து போயிருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆனா பிரபுபாதர் வந்து இதுக்கு எழுதும்போது, பெண்களும் பக்தி செய்ய முடியும். எப்படி பக்தி செய்ய முடியும் என்றால், முழுமையாக பகவானிடம் எவர் ஒருவர் சரணடைகிறார்களோ, மாம்ஹி பார்த்தா வியப்ப ஆஷ்ரிதயா ஏ அபி சுய பாப யோனயக. பாப யோனயக அப்படின்னா ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய யோனிகள். யோனிகள் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு இல்லையா, உயிர்கள். ரொம்பவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய உயிர்கள் பாப யோனையா. அந்த பாப யோனையால பெண்கள் சேர்க்கப்படுகிறார்கள் சாஸ்திரத்தின் படி. ஸ்ரீயோ வைஷ்ய ததா சூத்ரா, வைஷ்யர்கள், பெண்கள், சூத்திரர்கள், இவங்க எல்லாமே வந்து ரொம்பவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த பெண்களும் கூட, கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களும் கூட ஞானத்தை பெற முடியும். எப்படி பெற முடியும் என்றால், பகவானிடம் முழுமையாக சரணடைந்து பகவானுக்காக சேவகம் செய்யும் பொழுது அவர்களால் அனைத்தையும் மனதில் நிலைநிறுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு பிரபுபாதர் இஸ் ரைட்டிங். பெண்கள் வந்து லெஸ்ஸர் இன்டெலிஜென்ட்னு எதுக்காக சொல்றாங்க? லெஸ்ஸர் இன்டெலிஜென்ட் கிடையாது, அவங்களுக்கு அந்த திறமை இருக்கிறது, ஆனால் அதை பயன்படுத்துவது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதுறாரு. அதன் பிறகு பிரகலாதர் சொல்லும் பொழுது, இது எல்லாம் ஒருவன் மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். என்னால முடிஞ்சது, என்னுடைய அம்மாவால முடியல அப்படின்ட்டு பொதுவான ஒரு கருத்தை இங்கு அவர் கூறுகிறார். பிரகலாதர் கூறும்போது என்ன சொல்றார் அப்படின்னா, இது எப்படிப்பட்டவர்களுக்கு வரும்? இந்த பக்தியை பத்தி நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, இந்த பக்தியை உங்களால் மனதில் எப்படி நிலைநிறுத்தி கொள்ள முடியும், எப்படி நீங்க மைண்ட்ல வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம், முக்கியமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் அவர் சொல்றாரு, பாவதாமபி பூயான்மே யதி ஸ்ரத்ததேவ சஹ வைஷாராதிதி ஸ்ரத்தாதா ஸ்திரீ பாலானம் சமேயதா. யாராவது படிக்கிறதா படிக்கலாம். भवतामपि युयायन् मे यदि श्रद्धतदेव च वैचारदितिः श्रद्धादस्त्रीबालानां च मे यदा. भवतामभियूयान्मे यदि श्रद्धते वशः वैचारतीति श्रद्धदातः श्रीबालानां च मे यदा. हरे कृष्णा. भवतामपि यूयान् मे यति श्रद्धते वचः वैसारथीति श्रद्धादाः श्रीबालानां च मे यथा. हरे कृष्णा. हरे कृष्ण प्रभु. भवताम अभियूयानान् मे यति श्रद्धते वचः वैसायति श्रद्धति बालानां च मे यथा. भवताम् अभिभूयानान् मे यति श्रद्धते वस वैसारदिति सत्रात् स्त्रीपालानां समेयता. हरे कृष्ण.
हरे हरे कृष्ण कृष्ण भवतामपि भूयान्मे यदि श्रद्धते वचः वैशारदीति श्रद्धा श्रीबालानां च मे यथा। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु भवताम् अभियूयान् मे यदि श्रद्धते वशक वैसारदिति श्रद्धाः श्रीबालानां सा मे यथा थैंक यू प्रभु ஓகே. தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லும்போது பிரகலாத மகாராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, முழுமையான நம்பிக்கை எவன் ஒருவன் வைக்கின்றானோ அவன் நிச்சயமாக இந்த திவ்யமான ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். நான் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேனோ அது போல. நீங்க பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை வைத்து நான் சொல்றதெல்லாம் நிஜம்னு நம்பிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, என்னை போலவே நீங்களும் என்ன மாதிரியே சின்ன வயசு குழந்தைங்க தான். நான் சொல்றத நீங்க நம்பணும். ஃபெய்த். அவர் பக்தியை பத்தி எல்லாம் இப்ப இந்த இடத்துல பேசல. நான் சொல்ற வார்த்தையை நீங்கள் நம்பகம் வைத்து நான் சொன்னதையெல்லாம் நிஜமாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த திவ்ய ஞானம் மிகவும் எளிதில் கிடைக்கும். சிறுவனாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த திவ்யமான ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன திவ்யமான ஞானம்? ஆத்மாவை புரிந்து கொள்வது இல்லையா? ஜட பொருள் அப்படிங்கிற அந்த ஜடத்தை புரிந்து கொள்வதுதான் உண்மையான ஞானம், திவ்யமான ஞானம். அது நம்பிக்கையோடு நீங்கள் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். இதுக்கு ஆச்சாரியர்கள் நிறைய விஷயங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு அவங்க ஒரு விளக்கம் தருகிறார்கள். இங்க முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சீட பரம்பரை, சங்கிலி தொடர். என்னுடைய வார்த்தையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்து கேட்டால் அப்படின்னால ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல இந்த டிசைபிளிக் சக்சஷன், சீட பரம்பரை, நாரதரிடமிருந்து அவர் கேட்டிருக்காரு. அவரு கேட்ட விஷயத்த அந்த நண்பர்களுக்கு அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமாக தெரிகிறது. பக்தி யோகம் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா, சீட பரம்பரை மூலமாக அந்த தன்னுணர்வு பெற்றவர்களிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உண்மையான ஆன்மீக அறிவை ஒருவன் புரிந்து கொள்கிறான் என்றால் நம்பிக்கை மிகவும் முக்கியம். சீட பரம்பரை மூலமாக வர வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இங்கு தரப்பட்டிருக்கிறது. யஷ்ய தேவா பராபக்திர் யதா தேவா ததா குரு. ஆன்மீக குரு நம்பிக்கையோடு பகவானின் மீது நம்பிக்கை வைத்து அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது வேத அறிவு, அதன் மூலமாக பகவான் நமக்கு புலப்படுவார். அப்படிங்கிறதுதான் இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். யஷ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரவ். இதேதான் பக்தி ரசாமிருத சிந்துலயும் அவர் சொல்றாரு இல்லையா, அத்தக ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நா பவே கிரஹ்யம் இந்திரியை. பகவானை பௌதீக சென்சஸ்க்கு என்ன சொல்றது, இந்திரியங்கள், பௌதீக இந்திரியங்கள் மூலமாக பகவானை புரிந்து கொள்ள முடியாது. பகவான் கிருஷ்ணரை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார்? ஷேவ உன்முகே ஹி ஜிக்வாது ஸ்வயம் ஏவ ஸ்புரதி அதக. நீங்க பகவானுக்கு தொண்டு செய்வதின் மூலமாக, அவரை நீங்கள் சந்தோஷப்படுத்துவதின் மூலமாக, சேவகம் செய்வதின் மூலமாக, அவருக்கு நீங்கள் தொண்டு செய்வதின் மூலமாக, அந்த தூய்மையான பக்தி தொண்டை நீங்கள் அவருக்கு ஆற்றுவதின் மூலமாக அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். முதல்ல நம்பிக்கை நமக்கு முக்கியமா தேவைப்படுது. யார் என்ன சொன்னாலும் சீட பரம்பரையில் அந்த நம்பிக்கையை பெற வேண்டும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீங்கள் பகவானுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பகவானுக்கு சேவகம் பண்ணணும் அப்படின்னு போறீங்க இல்லையா? அந்த பக்தியின் மூலமாக, நம்பிக்கை வந்த உடனே பக்தி வருது உங்களுக்கு. அந்த பக்தியின் மூலமாக உங்களுக்கு பக்தியா மாம் அபிஜானாதி யாவன் யஸ்சா அஸ்மி தத்வதகா ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே தத் அனந்தரம். ஒன்லி த்ரூ டிவோஷனல் சர்வீஸ், பக்தி தொண்டின் மூலமாக நம்பிக்கையோடு பக்தி எவன் செய்கிறானோ அவனால் மட்டுமே அந்த பகவானை பற்றிய விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியும்.
இன்னொரு ஸ்லோகம் பாகவத்லயும் அருமையான ஒரு ஸ்லோகம், சத்வம் விஷுதம் வாசுதேவ சப்திதம் யத் ஈயத்தே தத்ர புமான் அபவிருத்தகா. சத்துவம் விஷுதம் வாசுதேவ சப்திதம். சத்துவம் என்றால் என்ன? சத்துவம் என்றால் உங்களுடைய உணர்வுகள், கான்சியஸ்னஸ். அது எப்படி இருக்கணும்? விஷுதம், விஷுதம் மீன்ஸ் தூய்மையானது, எந்த விதமான மாசு படாமல் களங்கமடையாத ஒரு உணர்வோடு. வாசுதேவ சப்திதம், வாசுதேவன் அந்த பகவானை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவரை தெரிந்து கொள்வது எப்படி? நம்பிக்கையோடு அவருக்கு சேவகம் செய்வதன் மூலமாக. அந்த பகவான் வாசுதேவருக்கு உங்களுடைய பணிவான வணக்கத்தை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டு அவருக்கு சேவகத்தை செய்யும் பொழுது, நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பிரகலாதர் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி, அப்ப அவருக்கு அவ்வளவு நம்பிக்கையோடு எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டதினால்தான் அந்த 5வது வயதிலேயே ஆணித்தரமாக நாராயணன் தான் பகவான் அப்படின்னு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவர் சொன்னாரு. அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த பகவானின் மீது. சோ ஃபண்டமெண்டலா ஸ்ரத்தா, ஸ்ரத்தா மீன்ஸ் வாட்? ஃபெய்த். சைத்தன்ய சரிதாமத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த ஸ்ரத்தாவை பத்திட்டு அப்படியே தொடர்ந்து இந்த ஸ்ரத்தா மூலமாக எப்படி நம்ம கடைசியில பிரேமைக்கு போறோம் அப்படிங்கிற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ முக்கியமாக அந்த ஸ்ரத்தா மீது உங்களுக்கு நம்பிக்கை வருவதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சாது சங்கமம் கிடைக்குது, அனர்த்த நிவர்த்தி கிடைக்குது, ஆசக்தி கிடைக்குது, டிட்டாச்மெண்ட் கிடைக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். சோ இதெல்லாம் நம்பிக்கையோடு கேட்க ஆரம்பித்த பிறகு எனக்கு என்ன சொன்னாரு என்றால், பௌதீக உடலை பற்றியும் ஆத்மாவை பற்றியும், ஜீவராசிகள் இல்லையா, ஜீவன்கள் சொல்றோம் நம்ம, அந்த ஆத்மாவை பற்றியும் பௌதீக உடலை பற்றியும், உடல் ஆத்மா அதுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிற விஷயம் எனக்கு நாரத முனி கூறினார் அப்படிங்கிறத அவர் சொல்ல போறார். இங்க இவரு சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, அர்ஜுனன் பகவானிடமிருந்து பெற்ற போதனைகளும் தேவகுதி கபில தேவரிடமிருந்து பெற்ற போதனைகளும் அப்படியே இங்க திரும்ப ரிப்பீட் ஆகும். நம்ம ஒரு ரிசர்ச் ஸ்காலரா இந்த 3த்தையுமே தனித்தனியா படிச்சோம் அப்படின்னா, எப்படி பிரபுபாதர் இந்த 3த்துக்குமே தனித்தனியா பொருளுரை எழுதியிருக்காரு. அவர் சும்மா காப்பி பேஸ்ட், கட் அண்ட் பேஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. 3த்துக்குமே ஒரே கருத்துக்கு அவர் எவ்வளவு பிரமாதமாக வித்தியாசமான ஒரு பொருளுரை வழங்கியிருப்பார் அப்படின்னா அவ்வளவு அமக்கலமாக இருக்கும். சோ அந்த ஆத்மாவை பற்றி இப்பொழுது பிரகலாதர் தன்னுடைய நண்பர்களுக்கு கூறுகிறார். ஜன்மாதயக சதிமே பாவா திருஷ்ட தேகஷ்ய நா ஆத்மனஹா பலானாம் இவ விருக்ஷாய காலேனேஸ்வர மூர்த்தினா. இந்த ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, பௌதீக உடலுக்கும் ஆத்மாவிற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. யாராவது படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா படிக்கலாம். ஜன்மாத்யாஹ ஷட்இமே பாவா திருஷ்டா தேகஸ்ய நாத்மனஹ பலானாம் இவ விருக்ஷஸ்ய காலேனேஸ்வர மூர்த்தினா. हरे कृष्ण प्रभु, प्रणाम प्रभु। जन्माद्य सट इमे भावा देहस्य नात्मनः फलानां इव वृक्षस्य कालेनेस्वर मूर्तिना। थैंक यू प्रभु, थैंक यू प्रभु। हरे कृष्णा। जन्माद्यग शक्ति में भावा दृष्टा देहसे नात्मनः फलानां इव वृक्षस्य कालेनेश्वर मूर्तिना। हरे कृष्णा। जन्माद्यः षट् इमे भाव दृष्टा देहस्य नात्मनः फलानाम् इव वृक्षस्य कालनेश्वरमूर्तिना। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु। जन्माद्य षट् इमे भावा दृष्टा देहस्य न आत्मनः फलानाम् इव वृक्षस्य कालेनेश्वरमूर्तिना। थैंक यू प्रभु। हरे कृष्ण प्रभु। जन्माद्य इमे भावा दृष्टा देहस्य नात्मनां फलानां इव वृक्षस्य कालेनेश्वर मूर्तिना।
हरे हरे कृष्ण कृष्ण। जन्माद्याः षट् इमे भावा दृष्टा देहस्य नात्मनः फलानामिव वृक्षस्य कालेनेश्वरमूर्तिना हरे कृष्णा எஸ், ஓகே. சோ இந்த ஸ்லோகத்துல வந்து என்ன ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்கு ஒரு ஊமையாக தரப்பட்டிருக்கிறது என்றால், ஃபலானாம் இவ விருக்ஷயா. விருட்சம் என்றால் மரம் இல்லையா? அந்த மரத்தை கம்பேர் பண்ணி எப்படி இந்த ஜட பொருள் உடல் அண்ட் ஆத்மா, உடலுக்கும் ஆத்மாவிற்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இந்த ஸ்லோகத்துல மெயினா என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மாற்றங்கள் ஏற்படுகின்றன. 6 வகையான மாற்றங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பிறந்ததிலிருந்து மரணம் அடையும் வரைக்கும் அது எப்படி வளர்ந்து வேறு ஒரு பொருள்களை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நலிவடைந்து மரணம் அடைகிறது இல்லையா உடல். அது போல இந்த மரங்களும் எப்படி பழங்கள், காய்கள், பூக்கள் இதெல்லாமே கொடுத்து கொண்டு அவையெல்லாம் அழிந்து கொண்டே இருந்தாலும் அந்த மரம் நிலையாக நின்று கொண்டே இருக்கும். மரத்திற்கு அழிவே கிடையாது. ஒவ்வொரு சீசன் வரும்பொழுதும் பல்வேறு வகையான மாற்றங்கள் அந்த மரத்துல ஏற்படுகிறது. ஆனால் அந்த மரத்திற்கு எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, அது நிலையாக நின்று கொண்டிருக்கும். அதே போலத்தான் ஆத்மா வந்து நிலையாக இருக்கும். அது வேறு வேறு உடலை எடுத்தாலும் அந்த உடலுக்குத்தான் அழிவே தவிர. இதேதான் பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்றாரு இல்லையா? நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சின் நாயம் பூத்வா பாவிதா வானா பூயகா. அந்த ஆத்மாவிற்கு மரணம் என்பதே கிடையாது. ஆல்மோஸ்ட் சேம் நாலேஜ் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஹியர். பகவான் கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் பிலசாபிக்கலி ஈஸ்டலிங், தத்துவங்கள் அதிகமாக. இங்க வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு நாரத முனி கொடுக்கிறார் அப்படிங்கும் பொழுது அதற்கு ஏற்றாற் போல போதனைகள் அவருக்கு தரப்படுகிறது. ஒரு கம்பாரிசன் எல்லாமே கொடுத்துட்டு பகவான் கிருஷ்ணர் டைரக்டா சொல்றாரு, நான் ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சின். அப்படிங்கும்போது இந்த ஆத்மாவிற்கு பிறப்பு கிடையாது, அழிவு கிடையாது, யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது, பிறப்பற்றது, நிரந்தரமானது, எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த குவாலிட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சோல், அந்த ஆத்மாவுடைய தன்மைகள் விளக்கப்படுகிறது. இங்க வந்து என்ன பண்றாரு, ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பழத்திற்கும் பூவிற்கும் என்ன ஏற்படும், ஆனால் மரத்திற்கு எதுவும் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபர்தரா இன்னும் அப்படியே அதை பத்தி நிறைய பேசுறாரு, ஆத்மாவை பற்றி. இந்த விஷயங்கள் நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம். அதனால நான் ரொம்ப டீப்பா அதுல போல. ஆத்மா அப்படின்னா என்ன விஷயம்? ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே ஆத்மா இருக்கு. பகவான் பரமாத்மாவாக அதோடு இருக்கிறார். பகவானும் ஆன்மீகமாய ஆனவர், அந்த ஆத்மாவும் ஆன்மீகமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தும் அங்கு தரப்படுகிறது. அந்த ஆத்மாவானது தூய்மையானது. ஆனால் அந்த உடலில் பௌதீக கலங்கங்கள், அந்த பௌதீக கலங்கத்தினால் தற்காலிகமாக அது அசுத்தமான நிலையில் இருக்கின்றது. அந்த உடல்ல இருக்கும் போது அசுத்தம், அந்த கண்டாமினேட்டட் சோல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனா அது என்ன காரணம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக தூய்மையான ஒரு விஷயம்தான். அதற்கு வந்து கலங்கம் எப்படி ஏற்படுகிறது என்றால், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடலை வைத்துத்தான். ஏன் அது தூய்மையானது அப்படின்னா, பகவத்கீதையில பகவானே சொல்றாரு இல்லையா, ஒவ்வொரு ஜீவராசி என்னுடைய அங்கம், என்னுடைய உடலினுடைய ஒரு அங்கம் தான் சொல்றாரு. சோ அந்த ஆத்மா அப்படின்னு பார்க்கும்போது அந்த உடலினுடைய ஒரு வெளிப்புற அமைப்பு. நம்மளால ஆத்மாவை பார்க்க முடியாது, உடலை மாத்திரம்தான் நம்ம பார்க்கிறோம். அந்த உடலானது நம்ம வெளியே பார்க்கிறோம் அப்படிங்கும்போது தட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர், வெளியே நமக்கு தெரியக்கூடிய விஷயம். எதுக்கு வெளியே தெரியக்கூடிய விஷயம்? அந்த ஆத்மாவிற்கு வெளியே அந்த உடம்பு இருக்கு அப்படின்னு. இட் இஸ் கவர்டு பை அ பாடி. அதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை நம்மளால பார்க்க முடியல. ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஆத்மா உடலை சார்ந்தது கிடையாது. இட் இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த பாடி. அந்த உடல் தான் ஆத்மாவை சார்ந்திருக்கிறது. ஆத்மா அப்படிங்கிறது என்ன? ஆன்மீகமானது, பகவானின் அங்கம். அப்படின்னா நம்ம எல்லாருமே அந்த பகவானை சார்ந்து இருக்கிறோம். அந்த உடல் அப்படிங்கும்போது அந்த உடல் பகவானை சார்ந்திருக்கிறது. ஆத்மா உடலை சார்ந்து இருப்பது கிடையாது அப்படிங்கிற ஒரு
ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை மாதவாச்சாரியார் கூறுகிறார் இந்த ஆத்மா இதை பத்தி பேசும்பொழுது. அதனால ஒவ்வொரு ஜீவராசிகளுமே அந்த குவாலிட்டியில, அதனுடைய குணத்தில் பகவானுக்கு இணையான ஒரு குணத்தை அது பெற்றிருந்தாலும் அதனுடைய தன்மை மிகவும் குறைந்த அளவுதான் இருக்கும். குவாலிட்டேட்டிவ்லி இட் இஸ் சேம், பட் குவான்டிடேட்டிவ்லி இட் இஸ் வெரி லெஸ் சொல்றோம்ல. அதிகமான குவாலிட்டி நம்ம ஆத்மா கிட்ட பார்க்க முடியாது. அந்த தன்மை ரொம்ப இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. தன்மை இருக்கும். ஸோ தன்மை அப்படின்னா என்னது? ரெண்டு விஷயத்துலயுமே ஒரே விஷயம்தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கடல் நீர், பெரிய சாகரத்துல போய் பெரிய சமுத்திரத்துல இருக்கிற தண்ணியை குடிச்சு பார்த்தாலும் உப்பாதான் இருக்கும். அந்த தண்ணியை ஒரு டிராப் தண்ணியை எடுத்து அதை நம்ம நாக்குல போட்டாலும் அதுவும் உப்பாதான் இருக்கும். ஸோ தட் குவாலிட்டியில வந்து எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. பட் குவான்டிட்டி, அளவு, கொள்ளளவுன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுல பார்க்கும்போது அது அதிகமாக இருக்கும். அதனாலதான் சாஸ்திரங்கள்ல சொல்றது நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேத்தனானாம். பகவானுக்கு நாம் அனைவரும் எப்பொழுதுமே தொண்டு செய்யக்கூடிய நிலையில், we are all depending, அந்த ஆத்மா is depending, the body is depending on the ஆத்மா. நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அந்த உடல் தானே எல்லா வேலையுமே செய்யுது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த உடல் அனைத்துமே அந்த ஜீவராசிகள் அனைத்துமே ஆத்மாவை சார்ந்தது என்றால் பகவானை சார்ந்தது. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கு என்ன ஒரு வித்தியாசம் என்றால் அந்த தன்மையில் தான் நமக்கு ஒரு வித்தியாசம் தெரிகிறது. கொள்ளளவில் ஒரு வித்தியாசம். அச்சிந்திய பேத அபேத தத்துவான் தான் சைத்தன்ய மகாபிரபு இதைத்தான் ஒரு விளக்கம் தருகிறார். சோ இதை பத்தி அவர் சொல்லிட்டு அதற்கப்புறமா மெட்டீரியல் நேச்சர், ஜட இயற்கையை பற்றி, பஞ்சபூதங்களால் சேர்ந்தது, பஞ்சபூதங்களால செஞ்சது எல்லாமே எப்படி இருக்கும், அந்த விஷயங்கள், இந்திரியங்கள், ஞானங்கள், அதை பத்தி எல்லாமே அவர் பேசுறாரு. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரொம்பவும் ஒரு சுவையான ஒரு விஷயம், புத்திசாலித்தனத்தை பற்றி அவர் பேசுகிறார். இப்போ ஒண்ணுன்னா அவர் சொல்லிட்டே வந்தாச்சு இல்லையா, நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டே வந்திருக்காரு அந்த பசங்களுக்கு. இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனத்தை பத்தி பேசும்பொழுது அந்த புத்திசாலித்தனம் என்பது என்ன, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வேணா அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு 4 minutes தான் இருக்கு. அவர் இப்ப என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, புத்திசாலித்தனத்தின் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதற்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இந்த ஜீவராசிகள், பகவானினுடைய தன்மைகள், பகவானுடைய குணங்கள், அதை பத்தி எல்லாம் பேசிட்டு மோஸ்ட்லி அவர் அதுக்கப்புறமா அந்த டிஸ்கஷன் அவர் முடிக்க போறாரு. பட் இந்த இன்டெலிஜென்ஸ், இப்ப இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருந்தால் புரிந்து கொள்ள முடியும். புத்திசாலித்தனம் என்றால் என்ன? புத்திசாலித்தனம் எந்த நிலையிலும் எல்லார்கிட்டையுமே இருக்கும். ஆனால் அதனுடைய பயன்பாடு மட்டுமே வேறு வேறு நேரங்களில் வேறு வேறு விதமாக அது பயன்படுத்துவதனால் அது ஒரு முட்டாள்தனமான செயலாக பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் புத்திசாலித்தனம் என்பது எப்பொழுதுமே ஒருவனிடம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதை பத்தி அவர் பேச போறாரு. அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து we will stop with this one. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. பிரபுஜி, ஒரு சின்ன டவுட். அதாவது